ஆனா மாரி செல்வராஜ் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பஸ்ஸே இல்லாத ஊர்ல ஒரு பெண் எப்படி போய் படிக்கிறா? இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த பொண்ணுங்க எல்லாரும் தேவதை தானே, அப்ப நானும் தேவதை தானே. அங்க எடுத்த உடனே லஸ்ட், எடுத்த உடனே காமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே இருக்காது. அந்த பணத்திமிரும் அதிகாரத்திமிரும் அவன்கிட்டயும் இருக்கும். அவரு இன்டர்வியூல தான் சும்மா பேசுவாரு, ஆனா படத்துல எல்லாம் அப்படிதான் வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன நீ எல்லாத்துக்கும் புழுவுன்ட்டே இருப்பியா? மீனை வெட்டிட்டு யானை மேல வந்துட்டாங்க. மாரி செல்வராஜோடைய படங்கள்ல வர கதாநாயகிகள் எல்லாருமே வெள்ளை நிறத்துல தான் இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வுமன் இன் சினிமா. இன்னைக்கு டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய திரைப்படங்களை எடுத்து அதுல பெண்கள் கதாபாத்திரங்களை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டைரக்டர்ஸோடைய திரைப்படங்களை எடுத்து அதுல பெண்கள் கேரக்டர்ஸை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம ஃபியூச்சர்ல அனலைஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்ணன் திரைப்படத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா லக்ஷ்மி அவர்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி நம்ம பேசாம இருக்கவே முடியாது. அதுல அவங்க அக்கா கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க. இப்போ தனுஷ் ஒரு டாப் ஆக்டரா இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு அக்கா கதாபாத்திரம் அவங்க டோட்டல் ஃபேமிலியே டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அவங்க அக்காவுக்கு தரப்பட்டிருக்கு. எனக்கு ஆக்சுவலா மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்கள்ல அந்த பெண்களுடைய சித்தரிப்புல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஒரு பெண் எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ஆண்களையோ இல்ல வேற யாரோ ஒருத்தரையோ பினான்சியலா டிபெண்ட் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. அண்ட் அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கௌரி படிக்கிறதுக்காக போகக்கூடிய ஒரு சீன். அது என்ன அப்படின்னா, அந்த சீனுக்கான நோக்கம் என்னன்னா, பஸ்ஸே இல்லாத ஊர்ல ஒரு மனுஷன் எப்படி வெளியில போய் படிக்கிறான் அப்படிங்கறது அந்த சீனோடைய நோக்கமே. இப்போ பஸ்ஸே இல்லாத ஊர்ல ஒரு பையன் எப்படி போய் படிக்கிறான் அப்படின்னு கூட அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கலாம். ஆனா மாரி செல்வராஜ் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பஸ்ஸே இல்லாத ஊர்ல ஒரு பெண் எப்படி போய் படிக்கிறா அப்படிங்கிற அந்த ஜெண்டரை ஈக்குவாலிட்டி கொடுத்தாரு இல்லையா? அது ரொம்ப சூப்பரான விஷயம். பெண் கல்வியை இன்னுமே ஆதரிக்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்கு. அண்ட் அடுத்ததா மாமன்னன் திரைப்படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க அவர் முன்னாடி பண்ண திரைப்படங்கள் பரியேறும் பெருமாள்ல பாத்தீங்கன்னா ஜோ கேரக்டர் ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கும், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கும். அதே மாதிரி கர்ணன் திரைப்படத்துல வர ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கும், கிளைமேக்ஸ்ல புரட்சியில இறங்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கும். அதே மாதிரி இங்க மாமன்னன் திரைப்படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க கீர்த்தி சுரேஷ் ஃபர்ஸ்டா கையில எடுக்கிறது புரட்சியா தான் இருக்கும். ஆமா, நான் தான் நடத்துறேன். நீங்க யாருங்க? சென்டர் க்ளோஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டியா நீ? ஏண்டா பேரை சொல்லவே பயப்படுற? நீ என்ன மிரட்டுறியா? அண்ட் அதே மாதிரி வடிவேலு அவங்களுடைய வைஃப் கேரக்டர் இந்த படத்துல ஒரு சமத்துவம், சம உரிமை, வடிவேலு ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கூட அவங்க வைஃபை கேட்டுட்டு எடுக்கிற மாதிரியான காட்சிகள், இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா மாரி செல்வராஜ் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் எந்த இடத்துலயுமே செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துடவே மாட்டாங்க. அவங்களுடைய திரைப்படங்கள் எல்லா இடத்துலயுமே அந்த பெண் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டா இருப்பா, செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருப்பா. அண்ட் இன்னொன்னு எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரியான காட்சிகளை இவர் வைக்கவே மாட்டாரு. அதே மாதிரி தான் வாழை திரைப்படமும் எடுத்துக்கிட்டா அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இவருடைய படங்கள்ல லவ் சீன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க எடுத்த உடனே லஸ்ட், எடுத்த உடனே காமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே இருக்காது. அதே மாதிரி பெண்களை பார்த்த உடனே ஹீரோக்கு லவ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்காது. அடுத்ததா அப்ஜெக்டிஃபிகேஷன் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவர்களுடைய இன்டர்வியூஸ் நம்ம பார்க்கணும். அவர் ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பாரு, ஆணும் ஒரு பெண்ணும் ஆடினா அது காதல், அல்லது ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து ஆடினால் அது கொண்டாட்டம். ஒரு 500 ஆண் முன்னாடி ஒரே ஒரு பெண் ஆடுற உளவியலை என்ன வேண்டு தடுப்பது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் இன்டர்வியூல மட்டும் அப்படி பேசுவாரு, ஆனா திரைப்படங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவருடைய திரைப்படங்கள்ல எங்கேயுமே ஒரு பெண்ணை கவர்ச்சியா காட்டுற மாதிரியான ஒரு காட்சிகளோ, ஒரு ஷார்ட்ஸோ, இல்ல ஒரு ஆங்கிள்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ அந்த விதத்துல நம்ம மாரி செல்வராஜ் அவர்களை ரொம்பவே பாராட்டி ஆகணும். நிற அரசியல் இங்க பயங்கரமா இருக்கு, அதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். மாரி செல்வராஜோடைய படங்கள்ல நிற அரசியல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரி செல்வராஜோடைய படங்கள்ல வர கதாநாயகிகள் எல்லாருமே வெள்ளை நிறத்துல தான் இருக்காங்க. ஆனா இவர் இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணல. இந்த நிறம் உயர்ந்தது, இந்த நிறம் தாழ்ந்தது அப்படிங்கிற பாகுபாடு இவருடைய படங்கள்ல எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவருடைய 4 திரைப்படங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டா ஹீரோயின் மட்டும்தான் வெள்ளை நிறத்துல இருப்பாங்க. ஆனா அக்கா கதாபாத்திரம் அந்த நிலத்திற்கு ஏற்ற நிறமுடைய கதாபாத்திரமா தான் இருக்கும். அதே மாதிரி அம்மா கதாபாத்திரமுமே அந்த நிலத்திற்கு ஏற்ற நிறமுடைய கதாபாத்திரமா தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற படங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், ஹீரோயினை நடுவில் நிக்க வச்சுப்பாங்க, அதை சுத்தி அவங்கள சுத்தி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலர்ல இருப்பாங்கன்னா, ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருப்பாங்க, ஒரு சில பேர் மாநிலத்துல இருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் நல்லா பிரைட்டா வெளிச்சமா தெரியற மாதிரி அந்த ஃப்ரேமிங்கே அப்படிதான் இருக்கும். உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, அவளுக்கு என்ன, அவ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறம் உயர்ந்தது அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஏதாவது ஒண்ணு முட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு முட்டை மாரி செல்வராஜ் அவர்களுடைய திரைப்படங்களை கொடுத்திருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவருடைய திரைப்படத்துல
நிற அரசியல், நிற பாகுபாடு அப்படிங்கறத இவர் பார்க்கவே இல்லை. மாரி செல்வராஜ் அவருடைய படத்துல ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஹீரோயினுக்கும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பரியேறும் பெருமாள் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஃபிளிக்ட் அப்படிங்கறதே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சால்வ் பண்ற மாதிரியான கான்ஃபிளிக்ட் தான் பரியேறும் பெருமாள் திரைப்படத்துல இருக்கும். அதே மாதிரி நம்ம மாமன்னன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோயின் இன்ஸ்டிடியூட் வச்சு அது மூலமா பிரச்சனை வரனாலதான் ஹீரோ போய் அந்த கான்ஃபிளிக்ட சால்வ் பண்ற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் இருக்கும். ஸோ எல்லா திரைப்படத்திலையுமே ஹீரோயினுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பேஸை மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்காரு. மாரி செல்வராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள்ல பெண் கதாபாத்திரத்தை எடுத்து நம்ம வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். இன்னும் நிறைய டேரக்டர்ஸோடைய திரைப்படங்களை எடுத்து நம்ம இதே மாதிரி அனலைஸ் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.